ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா சப்பாத்திக்கு சைடிஷ் பார்க்கலாம். இது வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு நிஜமாவே. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நடக்கலை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து அதை வந்து நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டு அதில் 3 பெரிய வெங்காயம், கேப்சிகம் வந்து ஒரு கேப்சிகம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன நிலமாக கட் பண்ணி போட்டு அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, மிளகாப்பொடி 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியில் நம்ம ஆல்ரெடி நுணுக்கி வச்சுருந்தோம்ல நடக்கலை, அதையும் உள்ளே போட்டு நல்லா கை வச்சு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்சோடனே பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பெரட்டி வச்சுருந்தது மொத்தமாக அப்படியே போட்டு அதை நல்லா வணங்கணும். நல்லா அந்த வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே நல்லா வணங்கினோன்னே அதில் வந்து ஒரு 1½ ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கடலை மாவு வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே போட்டனால செக் பண்ணிக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை ஒரு கை எடுத்து அதையும் நல்லா மேலே தூவி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் சப்பாத்திக்கு சைடிஷ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா, தம்பி எல்லாமே நல்லாவே சாப்பிட்டாங்க. கேர்டுனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா சூப்பராக இருக்குமான்னு சொல்லி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது எதுலையாவது வெங்காயம் இருந்தாவோ இல்லை கேப்சிகம் எது இருந்தாலும் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இந்த இதில் எல்லாமே வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.